ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ரேம்போக்கு வேக்சினேஷன் டே. லாஸ்ட் வீக் அவனுக்கு ஸ்பாட் ஆன் அப்ளை பண்ணியிருந்தோம். அதனால் நேற்று நல்லா நீட்டாக குளிப்பாட்டி விட்டுட்டேன். குளிப்பாட்டும் போது இந்த காலர் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருந்தேன். அதை மாட்டி விட்றதுக்கு என் ஹஸ்பண்ட் கிட்டே கொடுத்துருந்தேன். அவர் கொஞ்சம் விளையாட்டு காமிச்சிட்டு அப்படியே மாட்டி விட்டுருந்தாரு. அவர் வந்தாலே அவனுக்கு தெரியும் நம்மளே காரில் எங்கேயோ கூட்டிகிட்டு போக போகிறா அப்படின்ட்டு. ஜாலியாக குதிச்சுக்கிட்டு ஏறிட்டு இருந்தான். அப்படியே நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயாச்சு. இவனுக்கு எப்போவுமே ஆர்ஆர் பெட்ஸில் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். கிளினிக்குள்ளாடி போனதுமே அதர் டாக்ஸ் எல்லாம் பார்த்து குறைச்சிட்டு இருந்தா. அப்புறம் வெயிட் செக் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. வெயிட்டெல்லாம் பார்த்துட்டு சமத்தாக உட்காந்துட்டான். வேறு ஒரு டாக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். செப்பரேட்டாக ஒரு ஃபைல் போட்டு கொடுத்துருவாங்க. அதில் அவனோட வேக்சினேஷன் டீட்டெயில்ஸ், வெயிட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் விசிட் எப்போ வரணும் அதுக்கு வரைக்கும் எல்லாமே கிளியராக இருக்கும். எனக்கு கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ், மல்டிவிட்டமின்ஸ் எல்லாமே சேர்த்தே வாங்கிட்டு வந்துருந்தோம். ப்ரோபயோட்டிக்ஸ், அப்புறம் டிவார்மிங்க்கு டேப்லெட்ஸ் 2 கொடுத்துருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் லார்ஜ் ப்ரீட், அதனால் இவனுக்கு 2 தேவைப்படும். கூடவே மயிலோட குட்டீஸுக்கு ஒரே ஒரு கிட்டன் ஃபுட் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் 2 பேரையும் வீட்டில் இறக்கி விட்டு என் ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாருங்க. நானும் அப்படியே என்னோடய ஷிஃப்ட்டில் உட்காந்துட்டேன். நீங்கள் உங்கள் பெட்ஸுக்கு ரெகுலர் வேக்சினேஷன் பண்ணுறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.